ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு அவசர குருமா ரெசிபி பார்க்கலாம். தக்காளி வச்சு சிம்பிளாக பண்ணுறது தாங்க. நம்ம இட்லி ஒரு அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு டக்குன்னு குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை மூடி தேங்காய், 4 தக்காளி, 5 பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்புங்க. நான் தட்டில் காமிச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ரிமைனிங் கட் பண்ணி வச்சுருக்க பொருள்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டுங்க. இதுக்கு மசாலா வந்து குழம்பு மசாலா தூள் வீட்டில் அரைச்சி வச்சது ஒரு 3 ஸ்பூன். அது இல்லைன்னா கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூனும், அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாவும் நம்ம காரத்துக்கு சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுட்டு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டுங்க. சோம்பு, கடுகு போட்டு பொரிஞ்சதையும், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலைங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்கு கல்லுப்பு கொஞ்சம் போட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. நம்ம இப்போ வந்து அடுப்பில் இதை தாளித்து விட்டுட்டு கூட நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க. சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லினாவே மேக்ஸிமம் டிஃபன் சாம்பார் இதை விட எங்கள் வீட்டிலலாம் இது தாங்க பிடிக்கும். எங்கள் வீட்டில் இல்லை, இந்த சைடு எங்கள் ஊரில் வந்துட்டு இது தான் டக்குன்னு வைப்பாங்க. தக்காளி சாம்பார், தக்காளி குருமா எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இட்லி தோசைக்குனா டக்குன்னு இந்த சாம்பார் தாங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் வந்து நம்ம வடை சட்டியில் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அந்த தண்ணியும் இதில் ஊற்றிட்டு, குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்து அதுக்கப்புறம் கெட்டிப்படுங்க. ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூளும் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாங்க. குழம்பு நல்லா கொதித்து நல்லா வந்துட்டு பச்சை வாசம்லாம் போய் குழம்பு ரெடியாகிருங்க. சூப்பராக இருக்கும். நல்லா புசு புசுன்னு இட்லிக்கு நல்லா சாம்பார் வந்து தக்காளி சாம்பார் நிறைய ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. அவ்வளோதாங்க, இட்லியும் வந்து வெந்துருச்சு. இட்லி எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்லா புசு புசுன்னு இட்லி வேறு கையில் சுட்டுருச்சுங்க. புசு புசுன்னு இட்லிக்கு நிறைய தக்காளி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.